அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். இப்ப நம்ம மாநில அரசாங்கம் பார்க்கலாம். மாநில அரசாங்கம் அப்படிங்கிறது நமக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் அடுத்த டாபிக்கா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் போர்ஷன் இது இருக்கனால இதை வந்து நம்ம இந்த ஏரியா பார்த்துடலாம். பார்ட் 6ல இருக்கு. பார்ட் 6ல ஆர்டிகல் 152ல இருந்து 237 வரைக்கும் இருக்கு. இதுல வந்து நமக்கு ஸ்டேட்டோட எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் பார்க்குறோம், மாநிலத்தோட நிர்வாகம் மட்டும் பார்க்குறோம். சரிங்களா? இப்போ மாநில நிர்வாகம் அப்படின்னு வரும்போது மாநிலத்துல நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி மாநில அரசாங்கத்துல இருக்கக்கூடிய விதிமுறைகள் பார்ட் 6ல ஆர்டிகல் 152ல இருந்து 237 வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ இதுல இருக்கிற 6 சாப்டர்ஸ், யூஸ்வலா நம்ம அந்த 6 சாப்டர்ஸ் அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கிற மாதிரியே தான். ஒண்ணு எக்ஸ்ட்ரா வந்து ஜென்ரல் இருக்கும் இல்லையா? இப்போ யூனியன் கவர்மெண்ட் வந்து நம்ம லாஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மெட்டீரியல் அல்லது லாஸ்ட் டெஸ்ட்ல வந்து நம்ம இது பார்த்திருந்தோம், அதாவது சிட்டிசன்ஷிப், டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இப்போ வந்து அடுத்ததா பார்ட் 5ல இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர்ல இருந்து அட்டார்னி ஜெனரல் வரைக்குமான விஷயங்களை அடுத்த போர்ஷன்ஸ்ல நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த போர்ஷன்ஸ் வருது. ஸோ அதுக்கப்புறம் அது வரும். ஸோ அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஸோ இப்போ வந்து இந்த 6 சாப்டர்ஸ், இப்போ முதல்ல பொது அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா ஸ்டேட்டோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்டர். இதுவே அடுத்ததா நிர்வாகம். இந்த நிர்வாகம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 153ல இருந்து 167 வரைக்கும். இதை தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுதான் நமக்கு சிலபஸ்லயும் இருக்கு. அடுத்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அடுத்தது ஆளுநரோட சட்டமியற்றும் அதிகாரம், அடுத்து உயர் நீதிமன்றம், அடுத்து சார்பு நீதிமன்றம். இப்ப இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா எப்படி இந்த ஆர்டர் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நிர்வாகம் அப்படிங்கிறது முதல்ல அரசாங்கத்தை ஆள்வதற்கு, அதாவது ஒரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது முக்கியம். முதல்ல நாட்டை ஆள்வதற்கு மாதிரி மாநிலத்தை ஆள்வதற்கு நிர்வாகம். அது நிர்வாகம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதற்கு சட்டம் அவசியம். அதனாலதான் மாநில சட்டமன்றம். அடுத்ததா இந்த சட்டம் இயற்றக்கூடிய சட்டமன்றம் ஒருவேளை கூட்டத்துல இல்லை அப்படின்னு சொன்னா கவர்னரே he can make ordinance. அதனால ஆளுநர் அவசர சட்டம் போட்டுக்கலாம். சப்போஸ் இதுல தவறு ஏற்பட்டால் எங்க போய் நம்ம சொல்றது? ஹைகோர்ட். ஹைகோர்ட்டோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கோர்ட்ஸ் எது? சபார்டினேட் கோர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து சிலபஸ்ல, அதாவது இந்த 6 சாப்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததா இப்ப இதுல ஃபர்ஸ்ட் மாநில ஆட்சித்துறை அல்லது மாநில நிர்வாகத்தை பார்க்கலாம். இந்த நிர்வாகம் 153 to 167 வரைக்கும் இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய முக்கியமான மாநில நிர்வாகத்துடைய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பாருங்க, கவர்னர், முதலமைச்சர், அமைச்சரவை, அட்வொகேட் ஜெனரல், இவங்க 4 பேரும். ஸோ இவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய 4 பில்லர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் கவர்னரை நம்ம பார்ப்போம். கவர்னர் அப்படிங்கிறவரு ஆளுநரை பத்தின ஆர்டிகல்ஸ் 153ல ஆரம்பிக்குது. 162 வரைக்குமே அவரை பத்தின அதிகாரங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம். பட் இது வந்து கொஞ்சம் வந்து நம்ம தெளிவா திருப்பி ஒருக்கா பார்க்குறோம். சரியா? கவர்னர் அப்படிங்கிறவரு மாநில ஆளுநர். அப்போ ஆர்டிகல் 153 அவரோட போஸ்ட்டை பத்தி சொல்லுது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா 152 to 237 இருக்கு இல்லையா? அந்த 152ங்கிறது பொது. இப்ப நம்ம குடியரசுத் தலைவர்னா 52 படிப்போம். ஆனா இங்க ஆளுநர் அப்படிங்கிறது 2வது ஆர்டிகல் 153ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ 153ல ஆரம்பிச்சு 162 வரைக்கும். 163 வந்து சிஎம்க்கு போயிருது. அப்போ நம்ம வரிசையா இந்த கவர்னர்ட்ட தான் எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸும் இருக்கு, நிர்வாக அதிகாரம். அதே போல கவர்னர் அப்பாயிண்ட் பண்றது ஆர்டிகல் 155, அவருடைய டென்யூர் 156, குவாலிஃபிகேஷன் 157, ஸோ அவருடைய கண்டிஷன்ஸ் 158. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆர்டிகல்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். ஸோ கவர்னருடைய சில அதாவது அன்ஃபோர்சீன் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த டைம்ல அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய பார்டனிங் பவர் என்ன, இதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ முதல்ல ஆளுநரை நம்ம என்ன சொல்றோம்? மாநிலத்தோட முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சொல்றோம். கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். அப்போ குடியரசுத் தலைவரை இந்தியாவோட முதல் குடிமகன் சொல்ற மாதிரி மாநிலத்தோட முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லி ஆளுநரை சொல்றோம். அதே போலதான் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். ஏன் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்னு சொன்னா, நம்மளுடைய அரசியல் அமைப்புல
ஆளுநரைத்தான் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம கான்ஸ்டியூஷனல் ஹெட்ன்னு சொல்றோம். மாநிலத்தோட பெயரளவு தலைவர். பெயரளவு தலைவர் அப்படின்னு சொன்னா அவர் உண்மையான அதிகாரங்களை பெற்றிருக்கவில்லை. அவர் வந்து நேம்லி, அதாவது நாமினல் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் தான். ஏன்னா உண்மையான ஹெட் யாருன்னா முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை. அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவருடைய முகவர்னு சொல்றோம். ஏஜென்ட் ஆஃப் த பிரசிடென்ட். ஏஜென்ட் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னா, இப்போ குடியரசுத் தலைவர் அவர் அப்பாயின்ட் பண்றார். மாநிலத்துல வந்து மாநில நிர்வாகத்தை கவனிச்சுக்கிறது மட்டுமல்லாமல் குடியரசுத் தலைவருக்கு அவ்வப்போது அறிக்கை அனுப்புவார். எவ்வளவு நாளைக்கு ஒருக்கான்னா 15 days இல்லையா? fortnightly report will be sent by the governor to the union government. அப்ப யூனியன் கவர்மெண்ட்னா யாருக்கு அனுப்புவார் சார்? குடியரசுத் தலைவருக்கே அனுப்புவாரா? அதாவது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எல்லாமே குடியரசுத் தலைவர் தலையில கட்டிடுவாங்க. ஆனா அவர் பாவம் அப்பாவி இல்லையா? அப்போ ஆளுநர், இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் யார் கொடுக்குறா அப்படின்னு சொன்னா யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட்னா யாரு சார்? உள்துறை அமைச்சகம் இல்லையா? இப்ப கரப்ஷன் இருக்கு. கரப்ஷன்லாம் யார் கண்ட்ரோல்ல வருது? யூனியன் கவர்மெண்ட் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஹோம் மினிஸ்ட்ரி, யூனியன் கவர்மெண்ட்ல ஹோம் மினிஸ்ட்ரி. அப்ப இந்த ஹோம் மினிஸ்ட்ரி உள்துறை அமைச்சகம், அமித்ஷா இருக்கார் இல்லையா? அதே மாதிரி மாநிலத்துடைய கட்டுப்பாடெல்லாம். இப்போ ஒரு மாநிலத்துல எமர்ஜென்சி கொண்டு வரணுமா இல்ல வேண்டாமா? அந்த மாநிலத்துல எப்படி இருக்கு சட்டம் ஒழுங்கு? அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கண்காணிக்கிறது ஹோம் மினிஸ்ட்ரி தான். இப்போ யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா? அதோட பேர் என்ன? த டெரிட்டரிஸ் விச் ஆர் கவர்ன்ட் டைரக்ட்லி பை தி யூனியன் கவர்மெண்ட். அப்ப மத்திய அரசே நேரடியாக ஆளக்கூடிய பகுதி. அதனாலதான் மத்திய அரசின் நேரடி ஆளுகைக்குட்பட்ட பகுதி. அப்ப யார் சார் நேரடியா ஆள்றா? குடியரசுத் தலைவர். அப்ப குடியரசுத் தலைவர் சார்பாக அங்க அதிகாரம் பெற்றது யாருன்னா உள்துறை. உள்துறை அமைச்சகத்துடைய பவர் அப்படிங்கிறது வானளாவிய அதிகாரம். அதனாலதான் பிரதமருக்கு அடுத்ததா உள்துறை அமைச்சர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு இல்லையா? சோ ஒவ்வொரு ஆட்சியிலுமே பாத்தீங்கன்னா எல்.கே. அத்வானியா இருக்கட்டும், சிதம்பரமா இருக்கட்டும். சோ உள்துறை அமைச்சகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரி அண்டர் த யூனியன் கவர்மெண்ட். அப்போ குடியரசுத் தலைவரின் முகவர் என்பது குடியரசுத் தலைவருக்கு அவ்வப்போது அறிக்கையும் அனுப்புகிறார். மாநிலத்தின் நிர்வாகத்தின் 2 ரோல் இல்லையா? சோ பாத்தீங்கன்னா இங்க வந்து மாநிலத்தை ஆட்சியை புரிஞ்சுக்கிட்டு, சோ நம்ம வந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியா இருக்கா? ஓவர் அப்படின்னு சொல்லி ஆமா ஆமா கரெக்டா இருக்கு ஓவர் அப்படின்னு அவங்களுக்கு போட்டு கொடுப்பார். அடுத்தது அவசர சட்டங்களை பிறப்பிப்பார். ஓகேவா? இந்திய கூட்டாட்சி முறையில் மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்கிறார். கரெக்ட் தானே? கூட்டாட்சி முறையில மத்திய அரசின் பிரதிநிதியாகத்தான் இங்கு இருக்கிறார். அப்போ ஹி ரெப்ரசன்ட்ஸ் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ இந்திய அரசாங்கத்துடைய ஒரு பிரதிநிதியாகத்தான் மாநில அரசுல இருக்கிறார். அப்ப மாநில அரசு அதிகாரியா அல்லது மத்திய அரசு அதிகாரியா? இப்போ கவர்னர் போஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்திய கூட்டாட்சி முறையில் மத்திய அரசின் பிரதிநிதின்னு சொல்றாங்களே, அப்படின்னா he is the nominee, he is the representative of the central government. ஓகே, அப்ப இது சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டா? இல்ல, ஸ்டேட்டோட கஜானால இருந்து சம்பளம் வாங்குறாரு. சரி, அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் போஸ்டா இது? அதாவது மாநில அரசோட பதவியா? இல்ல, மாநில அரசே, அதுக்கு தலைவரே நான் தான்யா. என்ன போய் மாநில அரசோட பதவின்றீங்க? அப்ப என்னதான் நீங்க வருவீங்க அப்படின்னா he is a constitutional head. அப்படின்னா அரசியல் அமைப்பு சார்ந்த பதவி. It is not a post comes under state government or it is not a central government post. நல்லா தெரிஞ்சுக்கணும். மத்திய அரசு பதவின்னு சொல்ல முடியாது. மாநில அரசாங்கத்தின் கீழான பதவியும் கிடையாது. மாநிலத்தில் உள்ள அரசியலமைப்பு சார்ந்த பதவிதான் ஆளுநர் பதவி. ரைட்டா? இப்ப இதுல 7வது திருத்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கட்டாயம். 1956ல ஒன்றுக்கும் மேற்பட்ட, அதாவது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு காமனா கவர்னர் இருக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நம்ம படிச்ச திருத்தம் தான். அடுத்து நியமனத்துக்கு போயிடலாம். நியமனம்னா ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம அப்படியே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். சோ இதுக்கு டைமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். நியமனம், ஆளுநரை நியமிப்பது யார்? குடியரசுத் தலைவர். அப்பாயிண்டட் பை ஹூம்? அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். சரி, அப்படி நியமிக்கப்படும் போது அவர் சொந்த மாநிலத்துக்காரரா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி மத்திய அரசை ஆலோசித்து முன்மொழிய வேண்டும். கலந்து ஆலோசித்து முன்மொழிய வேண்டும். ஆனா மத்திய அரசு ஆலோசிக்கிறாங்களா? அந்த மாதிரி இல்ல. இது வந்து ஜஸ்ட் கன்வென்ஷன் தான். ரைட்டா? சோ அப்போ இந்திய வரைவு அரசியலமைப்பு டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன்ல அம்பேத்கர் என்ன கொண்டு வந்தார்? இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். குரூப் 1ல கூட கேட்டிருக்காங்க.
வயது வந்தோர் வாக்குரிமை. இப்போ அமெரிக்காவுல எல்லாம் ஆளுநரை தேர்வு செய்யற மாதிரி வயது வந்தோர் வாக்குரிமை அடல்ட் சஃபரேஜ் மூலமாக பரிந்துரைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதுல இப்ப நம்ம என்ன பாக்குறோம், இந்த பாயிண்ட்ல பாருங்க, டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் சஜஸ்டட் டைரக்ட் எலெக்ஷன். அதாவது அம்பேத்கர் தலைமையிலான அரசியலமைப்பு வரைவு குழு என்ன கொண்டு வந்துச்சுன்னா, கவர்னரை நம்ம ஏன் டைரக்டா வயது வந்தோர் வாக்குரிமை படி அடல்ட் சஃபரேஜ் படி எலெக்ஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆனா அரசியல் நிர்ணய சபை என்ன பண்ணுச்சு, நோ. எதுக்கு ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி? முதலமைச்சர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார்? முதலமைச்சர் மக்களால தானே, அப்புறம் ஆளுநரும் எதுக்கு என்று அதை நோ சொல்லிட்டாங்க. அப்போ அதனாலதான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, கனடா நாட்டு முறை இங்க இருக்கு இல்லையா, லாஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க, கனடா நாட்டு முறையை பின்பற்றி கனடாவுல எப்படி கவர்னர் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்றாரோ அது போல நாம அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம யாரு அப்பாயிண்ட் பண்றது? கவர்னர் ஜெனரல் கிடையாது, அப்ப பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம்னு கொண்டு வந்துட்டான். சரியா? அதனால அமெரிக்காவுல மட்டும் டைரக்டா எலெக்ஷன் இருக்கு, ஆனா இந்தியால அப்படி கிடையாது. அடுத்து டிரான்ஸ்ஃபர், எப்ப வேணாலும் குடியரசுத் தலைவர் ஆளுநரை எப்ப வேணாலும் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு மாத்திக்கலாம். ஓகேவா? சோ அப்படின்னா மாத்தும் போது அந்த ஸ்டேட்ல எவ்வளவு பதவி காலம் மீதி இருப்பாரோ அவ்வளவு இருப்பார். அடுத்தது, ஆளுநர் பதவி சுதந்திரமானது, கட்டுப்பட்டதல்ல. இட் இஸ் நாட் கண்ட்ரோல்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இட் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் போஸ்ட். அடுத்து பதவிக்காலம் போயிடலாம். பதவிக்காலம் 5 வருஷம். இதெல்லாம் எப்பவுமே நீங்க மைண்ட்ல நிறுத்திக்கோங்க. நமக்கு எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது நம்ம என்னென்ன இந்த 2 சாப்டர்ல படிக்க போறோம், அவ்வளவுதான். என்ன 2 சாப்டர்லனா, பிரசிடென்ட், அப்புறம் பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்டார்னி ஜெனரல் 4 பேர் படிப்போமா? இங்க ஒரு 4 பேர் படிக்கிறோமா? அவ்வளவுதான். இந்த 4 பேருக்கும் 8 பேர் நம்ம படிக்கிறோம். இந்த 8 பேர் மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் படி வந்து இந்த போஸ்டிங்ஸ் இதெல்லாம் படிக்க போறோம். ஸோ மற்றபடி வந்து இந்த ஸ்டாச்சுட்டரி பாடி, தேர்தல் ஆணையம், யூபிஎஸ்சி இதெல்லாம் சிலபஸ்ல இல்லை நமக்கு, பின்னாடி இருக்கக்கூடிய ஆணையங்கள். ரைட். இப்போ இங்க படிக்கும்போது நம்ம என்ன கேள்வியை நம்ம மைண்ட்ல உள் வாங்கிக்கணும்னா, பதவி காலம்னா முதல்ல எத்தனை வருஷம்? ஏதாவது டென்யூர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? ஆமா, 5 இயர்ஸ். உடனே எப்ப இருந்து அப்படின்னு கேட்கணும். சரியா? எப்ப இருந்து, ஃப்ரம் த டேட் ஆன் விச் என்டர்ஸ் அப்பான் ஆஃபீஸ், ஆர் ஃப்ரம் த டேட் ஆன் விச் ஹி அட்மினிஸ்டர்ட் ஓத் ஆர் அஃபர்மேஷன், ஆர் ஃப்ரம் த டேட் ஆன் விச் த ரிசல்ட் ஆஃப் எலெக்ஷன் வாஸ் பப்ளிஷ்ட். இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப லோக்சபாவின் பதவி காலம் அப்படின்னா அதன் முதல் கூட்டம் நடைபெற்ற நாளிலிருந்து. ஆளுநரின் பதவி காலம்னா அவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட நாளா? இல்ல, பதவி பிரமாணம் ஏற்ற நாளிலிருந்து. ஓகேவா? சரி, எப்ப வரைக்கும் இருப்பார்? 5 ஆண்டுகள். அப்ப 5 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு மீண்டும் இருக்க முடியுமா? 5 ஆண்டுகள் முடிந்தாலும் பதவியில் தொடர முடியுமா? 5 ஆண்டுக்கு முன்னரே அவர் பதவி விட்டு தூக்க முடியுமா? 5 ஆண்டுக்கு முன்னரே அவர் பதவியிலிருந்து அவராக விலக முடியுமா? இப்படி துணை கேள்விகள் கேட்டீங்கன்னா உங்களை எந்த கேள்வியாலையும் வீழ்த்த முடியாது. ஓகேவா? அதுதான் பேசிக் கொஸ்டின்ஸ். இப்ப நம்ம இங்க இவருக்கு கேட்டுடலாம், இவரோட பதவி காலம் எத்தனை வருஷம்? 5 வருஷம். எப்ப இருந்து 5 வருஷம்? பதவி பிரமாணம் எடுத்த நாளிலிருந்து. சரி, இவர் 5 ஆண்டுகள் தாண்டி குடியரசுத் தலைவரால் பதவி காலம் நீட்டிக்கப்படலாம். ஓகேவா? 5 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த ஆளுநர் வரும் வரை, நம்ம ஆளுநர் பாருங்க 5 ஆண்டுலாம் முடிஞ்சிருச்சு. அன்டில் த நெக்ஸ்ட் கவர்னர் இஸ் செலக்டட், அது வரைக்கும் இவர் இருப்பார். இருக்கலாமா? இருக்கலாம். சப்போஸ் அதுக்கு முன்னாடி போகணும், ராஜினாமா குடியரசுத் தலைவரிடம் கொடுத்து விடுவார். பதவி நீக்கம் குடியரசுத் தலைவர் எந்நேரத்திலும் பதவி நீக்கம் செஞ்சு விடலாம். எதுக்கு காரணமே கிடையாது. ஆளுநரை பதவி நீக்குவதற்கு குடியரசுத் தலைவர் காரணமே சொல்ல மாட்டார். சப்போஸ் பதவி காலத்துல உயிர் இறந்து விட்டால் அப்போ உயர் நீதிமன்ற நீதிபதி தற்காலிக ஆளுநராக, இது மாதிரிலாம் இருந்திருக்காங்க. சரியா? ராஜா மன்னார்லாம் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது இருந்திருக்கிறார். ஆனா இப்ப அந்த வழக்கம் இல்லை. ஒரு ஆளுநர் உயிரிழந்து விட்டார் அல்லது பதவி விலகிட்டார்னா பக்கத்து மாநில ஆளுநர். ஏன்னா இந்த 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது, 2 மாநிலம் அதற்கு மேற்பட்ட யூனியன் பிரதேச மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு ஆளுநர் இருக்கலாம்னு சொல்றாங்க இல்லையா? அதனால இப்ப கிடையாது. ஆனா ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் உயர்நீதிமன்ற நீதிபதி தற்காலிக ஆளுநராக இருக்கலாம். ரைட். அடுத்து மாநில சட்டமன்றமோ உயர்நீதிமன்றமோ இவர்களை பதவி விலக்கவே முடியாது. தே ஹேவ் நோ ரோல். ஏன்னா அவங்களுக்கு எந்த ரோலும் இல்லை, குடியரசுத் தலைவர் தான். பணியிட மாற்றம் ஆல்ரெடி படிச்சோம். பணியிட மாற்றம் செய்வது குடியரசுத் தலைவர். சரியா? மீதம் உள்ள காலம் வரை இதெல்லாமே ரொம்ப சிம்பிள். மறு நியமனம் எத்தனை முறை வேண்டுமானாலும் மறு நியமனம் செய்து கொள்ளலாம். அப்போ அதே மாநிலத்திலும் செய்யலாம், வேறு மாநிலத்துக்கும் செய்யலாம். தமிழ்நாட்டிலே மீண்டும் ஆளுநர் ஆக்கலாம், வேற ஸ்டேட்டுக்கும் ஆக்கலாம். ரீஅப்பாயின்மெண்ட்.
பதவி நீக்கம் பாருங்க, எப்போது வேண்டுமானாலும் ஆளுநரை பதவி நீக்கம் செய்து கொள்ளலாம். ஸோ அட் எனி டைம் ஹி கேன் பி ரிமூவ்ட். அப்படின்னா அதற்கான விதிமுறைகள் எதுவுமே இல்ல. ஆனா மாநில ஆளுநரை தமிழ்நாடு அரசாங்கம், மாநில அரசாங்கமே பதவி நீக்க முடியுமான்னா முடியாது. அப்படின்னா நம்ம எப்பயோ பதவி நீக்கம் செஞ்சிருப்போம் இல்லையா? மாநில அரசாங்கம் எதுவும் பண்ண முடியாது. குடியரசுத் தலைவர் தான் அப்பாயிண்ட் பண்றார். குடியரசுத் தலைவர் தான் நீக்குறார். தகுதிகள பார்த்துருவோம். தகுதிகள் 2டே தகுதிகள் தான். ஒண்ணு இந்திய குடிமகன் மஸ்ட் பி எ சிட்டிசன். இன்னொன்னு 35 வயசு. ஸோ இந்த 2 வயது 2 தகுதி இருந்தா ஆளுநர் ஆயிரலாம். அடுத்ததா இந்த சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருத்தல். லாபம் தரும் பதவி, ஆதாயம் தரும் பதவியில் இல்லாமல் இருத்தல். அரசு பணியில இல்லாமல் இருத்தல். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, காமன் குவாலிஃபிகேஷன்ஸ். சரியா? இது எந்த பதவிக்குமே அப்படிதான் இருக்கணும். எம்பியா இருந்துகிட்டு ஒரு அமைச்சராக முடியாது. முதலமைச்சரா ஸோ அது பார்த்தீங்கன்னா, இப்ப முதலமைச்சர் ஆகணும்னா எம்எல்ஏவா இருக்கணும். ஆனா எம்பியா இருந்துட்டு ஆக முடியாது. அந்த மாரி இதெல்லாம் பேசிக். ஸோ மெயினா இந்த 2 குவாலிஃபிகேஷன் தான். இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயசு. 2 மரபுகள் அதுல இருக்கு. கன்வென்ஷன்ஸ். ஆக்சுவலா சர்க்காரியா கமிஷன் இத பத்தி நெறைய பரிந்துரைகள் குடுத்திருந்தாங்க. அத அரசாங்கங்கள் சில நேரம் கேட்குது, சில நேரம் கேட்க மாட்டேங்குது. அதுல பாருங்க 2 கன்வென்ஷன். 1வது பாருங்க, ஒரு மாநில ஆளுநர் அந்த மாநிலத்தை சார்ந்தவரா இருக்கக்கூடாது. இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநரா இருந்தபோது, தமிழ்நாட்டுல அப்பாயிண்ட் பண்ணல. தமிழ்நாட்டுக்காரர் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது. வெளி மாநிலத்தவரா தான் இருக்கணும். இத மட்டும் ஃபாலோ பண்றாங்கப்பா நம்ம ஆளுங்க. சரியா? ஆனா 2வது பாருங்க, மத்திய அரசு, அதாவது சென்ட்ரல் கவர்ன்மென்ட் தமிழ்நாட்டுக்கு ஆளுநர கலந்தாலோசிச்சு, மாநில அரசுடன் ஆலோசித்து அவரது பெயரை குடியரசுத் தலைவருக்கு முன்மொழிய வேண்டும். உங்களுக்கு ஆர்.என். ரவிய தான்ப்பா அப்பாயிண்ட் பண்ண போறோம் என்று தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ஆலோசனை அனுப்பி, உங்களுக்கு ஓகேவா? குடியரசுத் தலைவருக்கு இவர் பேர நாங்க சொல்லப் போறோம். அவர் உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ண போறார் என்று மத்திய அரசு கேட்கணும். அப்படின்னு இருக்கு. சர்க்காரியா கமிஷனும் சொல்லியிருக்கு. The president has to be consult after concerned with the concerned state ன்னு. பட் இந்த கன்வென்ஷன மத்திய அரசு மீறி விடுகிறது. மாநில அரசிடம் ஆலோசிக்கும் வழக்கத்தை மத்திய அரசு கடைபிடிப்பதில்லை. இது வேணா ஆளுங்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நடக்கலாம். தமிழ்நாடு மாரியான எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல, மாநில அரசை கலந்து ஆலோசிக்காமலேயே ஆளுநருக்கு பதவிக்கு உரிய நபரை குடியரசுத் தலைவருக்கு மத்திய அரசு அவரை பரிந்துரை செய்து விடுகிறார்கள். புரிஞ்சுதா? அடுத்து பதவி பிரமாணம் பார்க்கலாம். பதவி பிரமாணம் பாருங்க, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. சரியா? அப்ப கவர்னர நியமிக்கிறது, கவர்னருடைய டிரான்ஸ்ஃபரு, கவர்னருடைய பதவி நீக்கம், கவர்னருடைய ராஜினாமா எல்லாமே வந்து யாருன்னா குடியரசுத் தலைவர். ஆனா பதவி பிரமாணம் மட்டும் பாருங்க தலைமை நீதிபதி. தலைமை நீதிபதி இல்லைன்னா அடுத்த மூத்த நீதிபதி அவ்வளவுதான். சம்பளம் போயிடலாம், ஊதியம், படிகள் பாராளுமன்றம் தீர்மானிக்கிறான். ஏன்னு சொன்னுங்க. பாராளுமன்றம் ஏன் சம்பளத்த தீர்மானிக்கிறான்? இது மாரி எல்லாம் அசஸ் ரீசன்ல கேட்டா திங்க் பண்ணணும். சம்பளம் பாராளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆமா, சட்டமன்றம் தீர்மானிக்கப்பட்டால் தமிழ்நாட்டுலலாம் என்ன பண்ணுவான்? தமிழ்நாட்டுலலாம் ஆளுநருக்கு சம்பளம் ஒரு ரூ. 5,500 குடுக்கலாம் போ அப்படின்னு விட்டுருவாங்க. இதுவே பாஜகவோ அல்லது ஆளுங்கட்சி ஆளும் மாநிலங்கள்ல ஆளுநருக்கு சம்பளம் ஒரு 10,00,000 குடுக்கலாம்னு போட்டுருவான். ஸோ அதனால பாராளுமன்றம் யூனிஃபார்மா இந்தியா முழுக்க ஒரே மாரியான சம்பளத்த இருக்கணும்னு டிசைட் பண்றான். சப்போஸ் அந்த மாரி சம்பளம் 2க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு இருந்தா, காமனா இருந்தா அத பகிர்ந்து கொள்ளலாம். ஆர்டிக்கிள் 158 3A படி இத சொல்றான். ஈக்குவலா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு. இப்ப தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும்னா, கவர்னர் வந்து இங்கேயும் சம்பளம் ஒரு சம்பளம், அங்கேயும் ஒரு சம்பளம் வாங்க மாட்டார். ஸோ ஷேர் பண்ணி குடுக்கட்டும். ஸோ இந்த சம்பளத்த குறைக்க முடியுமா? பதவி காலத்துல குறைக்க முடியாது. சரியா? ஸோ அப்ப இந்த சம்பளம் மாநில தொகுப்பு நிதியிலிருந்து தான் வழங்கப்படுகிறது. ஸ்டேட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து தான் குடுக்குறாங்க. இதோட அலுவலகம் எங்க இருக்கு? ஸோ ராஜ்பவன் இவருடைய அலுவலகம். ஸோ இது சம்பளம் இவருக்கு எவ்வளோன்னா 3,50,000. ஓகேவா? இது எல்லாமே தெரிஞ்ச ஃபேக்ட்ஸ் தான். அதனால அடுத்தது ஆளுநருடைய கன்செஷன்ஸ், பிரிவிலேஜஸ். இந்த பிரிவிலேஜஸ்ல 361 பாருங்க. இந்த 361ல தன்னுடைய கடமைகளை செயல்படுத்தியதற்காக, இப்ப ஆளுநர் வந்து தன்னுடைய வேலையை செய்யறதுக்காகவோ, அல்லது செய்யாமல் இருந்ததுக்காகவோ எந்த கோர்ட்டும் அவர கேள்வி கேட்க முடியாது. இது குடியரசுத் தலைவருக்கு உண்டு. ஆர்டிகிள் 361 கிளாஸ் 1 அதே மாரி குடியரசுத் தலைவருக்கு உண்டு. இததான் நீக்கணும்னு சொல்லி இப்ப இந்தியா கூட்டணி சார்பாகலாம் வச்சிருந்தாங்க. பட் அத நீக்கல. ஸோ இது வந்து ஆளுநருக்குள்ள பிரிவிலேஜ். குற்றவியல் நடவடிக்கை கிரிமினல் கேஸும் எதுவும் அவர் மேல போட முடியாது. அதே மாரி அவர கைது செய்யவும் முடியாது.
சிவில் கேஸ் மட்டும் 2 மந்த்ஸ் ப்ரியரா நோட்டீஸ் கொடுத்துட்டு சிவில் கேஸ் போடலாம். இந்த ஒண்ணு மட்டும்தான் அவருக்கு ஆளுநருக்கு இருக்கு தெரியும். மத்தது எல்லாமே வந்து காமனா நமக்கும் ஆளுநருக்கும் உள்ள பிரிவிலேஜ். நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி கைது செய்யறதுக்கான நடவடிக்கை காவல்துறை எடுக்கலாம். ஆனா ஆளுநர் மேல எடுக்க முடியாது. ஏன்னா ஆளுநர்ன்ற பதவிக்கான முன்னுரிமை அது. அதே போல அவர் மேல ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் தொடுக்க முடியாது. அவர் ஆளுநர் பதவியிலிருந்து விலகின பிறகுதான் எடுக்க முடியும். சோ அதே மாதிரிதான் அவர் எந்த அதிகாரத்தை வேணாலும் செயல்படுத்தலாம். இப்போ ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் தமிழ்நாட்டு ஆளுநர் கொடுக்கல. அப்போ உச்சநீதிமன்றம் அது அது பண்றது தப்புன்னு தெரிஞ்சாலும் உடனே அவரை தூக்கி ஏன் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கல, அவரை அரெஸ்ட் பண்ணுங்க, அவரை பதவி நீக்கம் பண்ணுங்கன்னு சொல்லல, அட்வைஸ் தான் பண்ணுது. ஏன்னா நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிறது. ஆளுநரை அது வந்து என்ன கடுமையாக சாடுகிறது. ஏன்னு சொன்னா ஆர்டிகல் 142 படி சில நியாயமான விஷயங்களை செயல்படுத்துவதற்காக நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எந்த தீர்ப்பையும் கொடுக்கலாம். அதனால ஆளுநருடைய அதிகாரங்கள்ல தலையிடுவதாக இல்லாமல் ஆளுநருக்கு அட்வைஸ் பண்ணுச்சு. ஆளுநருடைய அதிகாரங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் நிர்வாக அதிகாரங்கள். இந்த நிர்வாக அதிகாரங்கள்ல ஒன்றும் இல்ல, நிர்வாக தலைவரே இவர்தான். மாநிலத்தோட நிர்வாக தலைவர் இவர்தான். முதலமைச்சரை நியமிக்கிறார். ஏன்னா முதலமைச்சர் உண்மையான நிர்வாக தலைவர், அவரை நியமிக்கிறதே இவர்தான். அதே மாதிரி முதலமைச்சர் பரிந்துரைப்படி பிற அமைச்சர்களையும் இவர்தான் நியமிக்கிறார் இல்லையா? இதெல்லாமே நிர்வாக அதிகாரம். அது மட்டுமல்லாமல் நிர்வாகத்தை செவ்வனே செய்வதற்காக அட்வொகேட் ஜெனரல் நியமிக்கிறார், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி சேர்மன், யூனிவர்சிட்டியோடைய வைஸ் சான்சலர்ஸ், துணை சார்பு நீதிமன்ற நீதிபதிகள், தகவல் ஆணையர், இவங்க எல்லாத்தையும் இவர் தான் நியமிக்கிறார்.